இமயமலை பிரதேசம். இமயமலை தொடர்கள் இந்தியாவின் வட எல்லையாக அமைந்துள்ளன. இதன் நீளம் கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் 2500 கிலோமீட்டர் உள்ளது. அகலம் 200 முதல் 250 கிலோமீட்டர் வரை உள்ளது. இமயமலை பகுதிகளின் மொத்த பரப்பு 5,00,000 ச.கி.மீ ஆகும். இமயமலை பல கணவாய்களையும் சிகரங்களையும் கொண்டது. இமயமலை தொடரின் வடமேற்கில் இந்து குஷ் சுலைமான் மலைகளுக்கிடையே கைபர், போலான், குரம், கோமல் முதலிய காணவாய்கள் உள்ளன. உலகிலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரம் இம்மலை தொடரில் உள்ளது. இதன் உயரம் 8,840 மீ ஆகும். மேலும் கஞ்சன்ஜங்கா, மகாலு, தவலகிரி, அன்னபூர்ணா, நந்தாதேவி, நங்க பர்வதம் ஆகிய சிகரங்களும் உண்டு. மேலும் காஷ்மீர் பீடபூமி, நேபாள பீடபூமி, ஷில்லாங் பீடபூமி ஆகியவைகளும் அமைந்துள்ளன. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆகிய வற்றாத ஜீவ நதிகளின் பிறப்பிடமும் இமயமலை தொடரே ஆகும். இமயமலை தொடர் பிரதேசம் இந்திய வரலாற்றில் பெரும் பங்கு வகிக்கிறது. வரலாற்றின் போக்கிலும் பண்பாட்டு வளர்ச்சியிலும் அதன் தாக்கம் காணப்படுகிறது. முதலாவதாக, இமயமலை தொடர்கள் நம் நாட்டிற்கு இயற்கை அரணாக உள்ளன. வெளிநாட்டினர் தரை மார்க்கமாக எளிதாக இந்தியா மீது படையெடுத்து வர முடியாது. அதே நேரத்தில் இந்தியர்களின் வெளி உலக தொடர்புக்கும் தடையாக இருந்து வந்திருக்கிறது. இரண்டாவதாக, வடமேற்கில் உள்ள கணவாய்கள் நம் நாட்டிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் ஒரு போக்குவரத்து மார்க்கமாக செயல்பட்டு வந்தன. அதன் வழியாக பல இமைகள் நம் நாட்டில் வந்து குடியேறினர். ஆனால் வேற்று நாட்டினர் இந்தியாவின் மீது போர் தொடுக்கவும் இக்கணவாய்களே காரணமானது. மூன்றாவதாக, இமயமலை தொடர்களிலிருந்து உற்பத்தியாகும் ஆறுகள் நாட்டு வளம் பெருக முக்கிய காரணமாகும். கடைசியாக, நமது நாட்டின் மீது வீசும் பருவக்காற்றுகளை வடக்கேயும் மேற்கேயும் செல்ல விடாமல் தடுத்து இந்தியாவில் நல்ல மழை பெய்யச் செய்கிறது. மேலும் ஆசியாவிலிருந்து அடிக்கும் கடும் குளிர்காற்றை நம் நாட்டின் மீது வீசாதபடி தடுத்து விடுகின்றன. இவ்வாறு இமயமலை தொடர்கள் இயற்கை அரணாக அமைந்த தொடராகவே இருக்கிறது. இந்திய அரசியல், பொருளாதார, பண்பாட்டு வளர்ச்சியிலும் மாற்றங்களிலும் பெரும் பங்கு வகித்து வந்துள்ளது.